அப்போ இதுலேயே 3 எடுத்துக்கலாமா? கேளு இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. யானை, மயில், குருவி அழகா இதுல இது 2 வாங்கிக்கலாம். அதிசயம். ஆனால் பொண்ணு பார்க்குற மூமெண்ட்டே நடக்கல. ஏன்னா சூதி பொண்ணு பார்க்குறா. எக்ஸ்கியூஸ் மீ, அது என்ன அந்த என்ன வருஷம் பாரு. தைரியமா முன்னே போங்க, நான் எப்போதும் உங்க கூடவே இருக்கிறேன். வலையிலாட்டிடு சக்க வைக்கும். இவங்க அம்மாவுக்கு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. சரியா? சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நாங்கள் சென்னையில் அடுத்ததாக நாங்கள் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எங்கே போகணுங்கிறத பார்த்துடலாம். அப்பா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு, 2வது திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா ஒமேகா கிளாஸ்வேர். எத்தனை ட்ரிப்பு வரப்பெல்லாம் நான் கேட்டு பார்த்துட்டேன், போகவே முடியல என்னால். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒமேகா கிளாஸ்வேருக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். போனால் தான் தெரியும் போக முடியுமா இல்லை போயிடுவோமா இன்னைக்கு அப்படிங்கிறது. அதுக்குள்ளே போனால் தான் தெரியும். தெரியுது, கடை திறந்துக்குதா இல்லைன்னு தெரியும்ல. 9 மணி திறந்துருக்கோங்க. மணி என்னாச்சு? 10 மணி ஆச்சு. அதனால இன்னைக்கு போய் ஒமேகா கிளாஸ்வேர்ல என்ன ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷத்துக்கு பக்கமா ஆயிடுச்சு. அதனால போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாத்து. எல்லா டைம் வரும்போது அப்பா கூட வருவீங்க, கூட்டே போக மாட்டாரு. ஆமா, கூட்டே போக மாட்டாரு. என்ன சொல்லுவாரு, வீட்டுக்கு போகிறப்பதான் அம்மா கரெக்டா கேட்பாங்களா, அது இந்த மூலையில இருக்குது, நம்ம இந்த மூலைக்கு போறோம் ஓடி அப்படின்றது. கரெக்ட், அதே தான் சொல்லுவாரு. அது இல்லாம அங்க ஒமேகால எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம் அங்க. அதனால எங்க அப்பா எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் உஷாராயிருவாரு. பாக்கெட்டை காலி பண்ணிடுவாங்க சுமதி, அதனால உஷாராயிருவாரு. அதனாலதான் கூட்டே போக மாட்டாரு. சரி, இந்த ட்ரிப் ரொம்ப நாளா ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப் போய் பார்த்துட்டு வினிஷா பொண்ணுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரலாம். ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு விடுவோம் நானு அப்படிங்கிறா. ஆல்ரெடி இறக்குனதே நான் எப்படி என் வயிற்றுக்குள்ள இறக்க போறேன்னு தெரியல. அவளுக்கு அவளுக்கு இந்த முட்டை வைக்கிற பேஸ்கெட் அது வாங்கி கொடுக்கணும். கோழி வச்சிருக்கிறோம்ல, நான் அது மாதிரி வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் இந்த ட்ரிப் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வந்து சுமதி மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பர்சன்ஸ் ரொம்ப கஷ்டங்க. என்னோட சமையல் கட்டில் இருக்கிற எல்லா பீங்கா பாத்திரமுமே வந்து இங்கே ஒமேகா கிளாஸ்வேரில் வாங்கினது தாங்க. எனக்கு அந்த ஒமேகா கிளாஸ்வேரில் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுக்காக தான் போனேன். மெயினாக வந்து நான் புளியும் மிளகாயும் வச்சுருக்கேன் 2 ஜாடியில். அதுக்கு 3வது ஜாடியாக வந்து உப்பு போடுறதுக்கு ஒரு ஜாடி வாங்கிக்கலாம். 3 ஒரே ப்ளூவு, ரெட்டு, அப்புறமேட்டு எல்லோ, இது மாதிரி 3 மேட்சிங்காக இருக்கணும்னு தான் வாங்கிறதுக்கு போயிருந்தேன். ஆனால் நான் வச்சுருந்த அந்த டிசைன் இல்லை. அது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க மேடம், அதெல்லாம் வந்து பழைய ஃபேஷன், நாங்கள் அதை மாற்றிட்டோம் அப்படின்னு. இப்போ நான் எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான் இருக்குன்னாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிசைன்லேயே மேட்சிங்காக இருக்கட்டும் 3 வாங்கிக்கிட்டேன். ஒரே மாதிரியே ப்ளூ கலரு, எல்லோ கலர், ரெட் கலர்னு 3 வாங்கினேன். ஏதாவது டிஃபன் பாக்ஸுங்க கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா வினிஷா, அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸுங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவளுக்கு அது எதுவும் பிடிக்கல. விகாஸ்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்து விட்றதுக்கு ஏதாவது பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் வந்து செட் ஆகலை. ஏன்னா போட்டு கொடுத்தோமா ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவன் வந்து சின்ன பையன் கிடையாது, அப்படி பத்திரமா கொண்டுட்டு போகிறதுக்கு. போனால் தூக்கி போட்டுருவான், வீசிடுவானுங்க. அது வீசும் போதெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஓப்பன் ஆயிரும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டிஃபன் பாக்ஸ்லாம் மேக்ஸிமம் எடுக்கலை, இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு. அவள் வினிஷா வச்சுருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் இங்கே இருந்துச்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸு. இது சூடு போகாது. உள்ளே நம்ம சாதம் போட்டு மேலே ஏதாவது பொரியல் வச்சு கொடுத்தோமா சூடு போகாது. ஆனால் ரேட்டு பார்க்காம விட்டுட்டா. எவ்வளோக்கடி பார்த்தேன்னு நான் பார்க்கலாமா ரேட்டு அப்படின்ட்டா. நான் ஆனால் அது 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்போ வாங்கும்போது. இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியல. மற்ற பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாமே நல்லா கெட்டியாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பாத்திரம்லாம் யூனிக்காக இருக்கும்.
பால் கப் இருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு டீ வச்சு பால் ஊற்றுற மாதிரி டீ ஊற்றுற மாதிரிலாம் வந்தால் ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையே பார்த்தாங்கன்னா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பாத்திரமும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி இந்த ஜாடியெலாம் காட்டினாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு என்ன ப்ளைனாக இருக்கிறத விட கொஞ்சம் டிசைனாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கலை. ஆனால் புதுசாக வந்து வீடு கட்டிட்டு போகிறவங்க இல்லை புதுசாக ஜாடிலாம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இது மாதிரி ஊறுகாய் ஜாடி உப்பு ஜாடிலாம் வாங்கி வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. சமையல் கட்டில் என்ன தான் நம்ம வந்து சில்வரில் பாத்திரம் வாங்கி வச்சாலும் அந்த பீங்கான் பாத்திரத்துக்கு இருக்கிற அழகு தாங்க. அதனால் இதெல்லாம் வினிஷாவுக்கு வேணுமான்னு கேட்டேன். வினிஷா நான் வீடு கட்டிட்டு நான் வாங்கிக்கிறேம்மா, இப்போ நான் கொண்டு போய் வாடகை வீட்லலாம் எங்கேயுமே வைக்க முடியாது, அது சின்ன வீடு ஆகுது, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ட்டா. அதனால் அவளுக்கும் எதுவும் வாங்கலை. மெயினாக நான் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கினேன். அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா பழம்லாம் வாங்கி எல்லாம் அதிலே ஒரே பேஸ்கெட்டில் போட்டலாம் இல்லைங்களா. அதுதான் இப்போ வினிஷா பார்த்துட்ருக்கிற இந்த பேஸ்கெட் தான் ஒன்று வாங்கினேன். இது மாதிரி எல்லாம் நானுமே வச்சுருக்கேங்க. ஆனால் இது வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம தூக்கி இதில் மாவுலாம் பிணைய முடியறதில்ல. ஏதாவது ஷோகேஸுக்கு மட்டும் வச்சுக்கலாமே தவிர மற்றபடி நம்ம எடுத்து புழங்குறதுக்கெலாம் ஒன்றுமே ஆகாது. இந்த ஃபோக் வைக்கிற அந்த ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி வாத்து மாதிரி வச்சு அதில் வந்து ஃபோக் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம டைனிங் டேபிள் மேலே ஷோகேஸ்க்கு ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் வந்து வாங்கலை. எங்கள் வீட்டுக்கார அழகாக எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணால் இந்த மாதிரி ஃபோக்கில் தான் குத்தி சாப்பிடுவார். அதனாலே ரொம்ப அழகாக இருக்குது, வாங்கிக்குமான்னா நான் வாங்கலை, வேண்டாம் அப்படின்ட்டேன். வினிஷாவை தான் அந்த முட்டை வைக்கிறதுக்கு அந்த கோழி கூட வாங்கிக்கோ அப்படின்னா அவள் கடைசி வரைக்கும் வாங்கவே மாட்டேன்ட்டா. நான் எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கு வேணான்ட்டா. அவள் மேக்ஸிமம் எதுவுமே வாங்கவே இல்லை. அவளுக்கு வந்து ஒரு வாட்டர் கேன் மட்டும்தான், ஜூஸ் ஊற்றி குடிக்கிறதுக்கு மட்டும் வாட்டர் கேனு, ஒரு 2-3 சின்ன பொருள் மட்டும்தான் அவள் வாங்கிட்டா. எல்லாம் வாங்கிட்டு கீழே வந்து கிளாஸ் வேறு இருந்துச்சுங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் தானே கடை. இது மேலே தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அடுத்தது தான் கிளாஸ் வேருக்கு கீழே போனோம். அங்கே தான் வந்து அவளுக்கு வாட்டர் கேன் விகாஸுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி வாங்கினேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு வந்து ஆயில் கேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அது கிளாஸில் தான் ஒரு மாதிரி ஜக்கு மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யானை மயில் குருவி அழகாகுதுல. இது 2 வாங்கிக்கலாம். இந்த இங்கே தான் சாப்பிட்டோம் பாரு. அம்மா வந்து சுமதி அம்மா வந்து சொல்றதெல்லாம் இங்க ஒரு ஏடிபி இருக்கு. சுமதி அம்மா சொல்றது சரவணா ஸ்டோர்ஸ், மேக்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் பாரு, ஐபேக்கோ, பாலாஜி பவன், ஏடிபி. இதுதான் என் கண்ணு பாக்குது. ஆமா, அந்த வெளியில வந்தோமா எல்லாமே இருக்கு. இந்த அந்த வீதியை விட்டு வெளில வந்தா லைனா எல்லா கடையும், எல்லா துணி கடை, எல்லா கடையுமே இருக்குது. அக்காவுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் நாமளே சாப்பிட்டுக்கலாம். அதிசயம். ஆனால் பொண்ணு பாக்குற மூமெண்டே நடக்கல. ஏன்னா சூதி பொண்ணு பாக்குறா. அப்ப பொண்ணு பாக்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து காபி டீ போட்டு கொடுத்துருப்பியா வினிஷா? அப்ப டீ போட தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே என் புருஷங்க டீயா குடிச்சு தான் டீ போடவே கத்துக்கிறேன். இவ்வளவு டீ வேணா எனக்கு கொஞ்சம் டம்ளர் எடுத்துடா. இவ்வளவு நறக்க பிடிச்சிருக்குதா? அவங்க மாமியார் வந்தாக்கா நம்ம கிட்ட ரெசிபி கேட்டு சமைச்சு போடுவான் என்ன. ஆனா நான் வந்தாக்கா என்னங்கிற வந்து குழம்பு வை, எங்க காலை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியான்னு கேக்குறான். இது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அம்மாவுக்குன்னா ஒரு நியாயம், மாமியாருக்குன்னா ஒரு நியாயமா சொல்லுங்க. நம்மளே ராணி, ராஜா ராணி விசேஷம் நல்லா பாத்துக்கணும் மாமியார் மாதிரி. மருமக கிட்ட நீ என்ன பண்றேன்னு பார் வெயிட் பண்ணி பார். நாங்களே சோறாக்கி ஒரு குழம்பு வச்சு இப்போ நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். அதான் சூப்பராக இருக்குது. நம்ம சோறாக்குனா சூப்பராக இருக்கும். நாளைக்கு கடைசி வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. அந்த ரூம்ல உட்காந்து அது ஒண்ணுதான். இப்ப வந்து திங்கறதுக்கு வந்து டைமுக்கு உட்காந்துறான் முத ஆளா. அதாவது அக்கா வீட்டுக்கு வந்தா அக்காங்க தான் வேலை செய்யணும். எங்க அம்மா எதுக்கு வேலை எங்க இருக்குங்க? அதுக்கே வேலை செஞ்சாங்க, வேலை செஞ்சது ஹெல்ப் பண்ணாங்க, அது ஓகே. நாளைக்கு சமைச்சு போடுவா வினிஷா. என்னடா வந்து சொல்ற சமைச்சு போடுறா? பெருசாலாம் ஒன்றும் கேட்கல, ஆர்டர் பண்ணிடுறேன். ஆர்டர் பண்றா. காசு
குழம்பு. ஆனா அந்த பை கொண்டு வீட்டுக்கு வரப்ப அதை எடுத்துட்டு வந்துரு அப்படின்றேன். பெருசா இருக்குதுனால வெட்டு கட்டி என்ன பண்ணுவீங்க? நல்ல பெரிய கேமராமேன் இப்படி எடுத்துருக்காங்க. அடுத்து எங்க கிளம்பிட்டோம்? சோரம் மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. எங்க அக்காவோடைய பழைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கும் எக்ஸ்கியூஸ் மீ, அது என்ன வருஷம் பாரு. 2021ல இருந்ததுக்கும் 2026ல அதே PCOSக்கு முன்னாடி இது PCOS எஃபெக்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மூஞ்சி. என்ன பண்றது? மால்குள்ளார பூந்ததும் சரியான கூட்டங்க. உள்ளார எல்லாம் வெளியில் வெயில் அடிக்குதுன்னு உள்ளே வந்து பூந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் மெயினாக போனது வந்து வினிஷாவோட வீட்டுக்காரர் வந்து கேமுக்கு வந்து டோக்கன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். விகாஸ் வந்தாக்கா கூட்டிகிட்டு போய் விளையாட வையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து கீழே இருக்கிற அந்த ஈஸி பை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் போய் நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன். இந்த வினிஷா பொண்ணு எப்போவுமே எதுவுமே வாங்க மாட்டேன்றோம், அது எதுவுமே வேணான்ருச்சு. ஆனால் நான் வந்து கம்ஃபர்ட் ஒன்று வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆஃபர் ப்ரைஸில் 500 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. நான் காட்டுறேன் அது அப்புறமேட்டு உங்களுக்கு. அந்த பெட்ஷீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ 2 வாங்கிக்கோன்னு வாங்கவே மாட்டேன்ட்டா. நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் 2 ஷர்ட் எடுத்தேன் விகாஸ் தம்பிக்கு. ஃப்ளவர் வாஸ்லாம் அழகாக இருக்குது. எங்க மாட்டுறது? இது ரொம்ப பிடிச்சிதுடா எனக்கு. வேறு எந்த கடைக்குமே எங்களை வந்து விட மாட்டேன்ட்டா அந்த வினிஷா. ஏன்னா விளையாடுறதுக்கு டைம் ஆயிரும், அதனால் வாங்கன்னு சொல்லி மேல் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டே போயிட்டா எங்களை. மேலே போன பிறகு தாங்க தெரிஞ்சு எல்லா கூட்டமும் மேலே தான் இருந்துச்சு. பாவம் அவங்க குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களும் சின்ன பசங்களாட்டம் சின்ன பிள்ளைங்களாட்டம் அந்த குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாண்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் பையனும் பொண்ணும் நல்லா பெரிய பெரிய பிள்ளைங்கள அவங்களே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விகாஸ் ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அதில் எந்த கேமில் விளையாடுறது எதை வேண்டான்னு சொல்கிறதுனே அவனுக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே பூந்து விளையாண்டான். ஏன்னா அந்த குழந்தைங்க விளையாடுறது இல்லைங்களா, அந்த பைக்கில் தான் உட்காந்தான் ஓட்டில். அந்த கார் கேம் தான் விளையாடல, மற்ற எல்லாத்துலேயும் அவன் விளையாண்டு பார்த்துட்டான் அவன். ஏன்னா அந்த கார் கேமு கண்ணில் மாற்றம் இல்லைங்களா, அதெல்லாம் அஜய் வச்சுருக்குறான் வீட்டில். அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அது வேணாம் அப்படின்ட்டான். மற்றது புதுசாக தெரியுறது எல்லாத்தையுமே விளையாண்டு பார்த்துட்டான். ஆனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஏன்னா இதை வந்து எடுக்க முடியாது, டக்குன்னு வச்சாக்கா. அங்கே விளையாடுறத பார்க்கும்போது நாம்ளுமே சின்ன பிள்ளைங்களாக மாறிடுறோங்க. நானும் விளையாண்டேன், ஐயனாரும் விளையாண்டான், எல்லாருமே அங்கே விளையாண்டுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மாம்பழத்துக்கு மட்டுமே ஒரு தனியாக ஒரு செக்ஷன் ஆட்டம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அங்கே மாம்பழத்தை வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த குட்டி குழந்தைங்க ஜேசிபி எப்படி வந்து ரோட்டில் நிறவுதோ அதே மாதிரி உட்காந்து அந்த ஜேசிபி நிறவுற மாதிரி எடுத்து வச்சு நிறவிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தம் 60 டிக்கெட்ஸ் 3400 ரூபாவை வந்து நாங்கள் செலவழித்து இந்த பூமரேங் 156 ரூபாய் பூமரேங் மற்றும் 10 ரூபாய் 2 டைரி மில்க், அதாவது மொத்தம் 176 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் பொருள்.
நாங்கள் மாலில் இருக்கும் போதே அஜய் வந்துட்டு தாங்க போனான். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜயோட வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வினிஷா வீட்டுக்கு நாங்கள் போனோம். வாங்க போகலாம். இது வந்து சண்டே காலையிலங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாகி ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ தான் வினிஷாவும் விகாஸும் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேரில் ஏதோ லெட்டர்லாம் எழுதி கொண்டு கொடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு தானே அன்னையர் தினம். அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா அழுக வச்சுட்டாங்க. என்ன மதர்ஸ் டேக்கு வினிஷா பொண்ணு. வினிஷா மட்டும் இல்ல, விகாசம் தான். ஓ விகாசமா, என்ன அடி கொடுத்துருக்குறீங்க? லெட்டர் இதுதாங்க. லெட்டர் இப்படிதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் வந்து இது ஏன் லெட்டர் சின்னது பெருசா உன் பையனே எழுதிக்கிறான் தமிழ்ல. என் பையன் தமிழ் எழுதி மாமா அப்புறம் இந்த கடைசியா படுங்க. சின்ன பிள்ளைங்களை இப்படிதான் எழுதி கொடுப்பாங்க. நான் தமிழ படிக்கிறதுக்காக நல்ல லெட்டர்லாம் வச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அன்புள்ள அம்மாவுக்கு நாம் தினமும் சின்ன சின்ன சண்டை போட்டாலும் எனக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் எப்பவும் நீங்க தான். நான் சொல்லாமலே என்ன ஃபீல் பண்றேன்னு புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீங்க. எனக்காக நீங்க பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஒரு நாள் போதாது. லவ் யூ அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. அதுபடி இது என்னது? வினுஷா ஆர்எஸ் அன்பு மகள். சூப்பர் சூப்பர். ஏதோ பூ அழகா ஓகே. ஐ பர்பிள் கலர் சூப்பர். நானே இங்கே இருந்தேன், எப்படி எனக்கு தெரியாம வாங்குனீங்க? அதெல்லாம் அப்படித்தான். எதுக்கு அழுகுற? ரொம்ப நாள் கழிச்சு லெட்டர்லாம் எழுதிருக்கே. அது என் பையன் ஃபர்ஸ்ட் ட்ரிப் தமிழ்ல எழுதிருக்கான். அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா, நான் சொல்லாமல் இருந்தாலும் என் உலகமே நீங்கள் தான். தினமும் எனக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஐயோ என் பையன் கையெழுத்த பாரு. ஐயோ தங்கமே, நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது. நான் தவறு செய்திருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தமிழ் எழுதுறியடா தங்கம். உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக பார்க்க நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் எப்போதும் எனக்கு மிகவும் முக்கியமானவர். இந்த கடிதம் படிச்சதும் நீங்கள் அழக்கூடாது. சொல்றான் பாரு கூட. சிரிங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உடைந்து போகாதீங்க. தைரியமா முன்னே போங்க. நான் எப்போதும் உங்க கூடவே இருக்கிறேன். ஃபுல்லா படிக்கல. அவளும் இருந்தா அவளும் இந்த மாதிரிதான் எழுதி கொடுத்துருப்பா. எழுதி கொடுத்தாரு நமக்கு அழுவலடா. எழுதி கொடுக்காதவங்களுக்கு அழுவுறாடா. இந்தாங்க இன்னொரு தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. என்னோட கிஃப்ட். இன்னொரு கிஃப்ட் வளையல். இன்னொன்னா சின்னதா வளையல். இதை கொடுத்ததே எனக்கு பெருசு. நீங்க கடிதம் லெட்டர் எழுதுனதே எனக்கு பெருசு. லெட்டர் நான் தான் எழுதுனேன். நான் எழுதுறத பார்த்துட்டு உடனே எடுத்தான். அவனும் போட்டிக்கு எழுதுறான். நான் என்ன பண்றேன்னா போட்டிக்கு வந்து பண்ணிட்டு இருந்தான். ஆனா உண்மையாலுமே வீடியோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணது யாருன்னு கேளுங்க. வீடியோ அவன் தான் எடிட் பண்ணான். அவனுக்கு அது எழுதிருக்கிறாங்க, தப்பு இல்லாம எழுதிருக்கிறாங்க. நான் வாசிக்கிற அளவுக்கு எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கு. சும்மா அது கவரிங் தான். எங்கனால இப்போதைக்கு கவரிங் தான் வாங்கிட்டு 2.6 தான் போட்டேன். போகுதா? அழகா இருக்குதா? உண்மையாலுமே நீங்க இந்த அளவுக்குலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எப்பவுமே அவதான் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது வினிஷா. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. சரி அழாத. இது போய் வீட்டுல போயிட்டு பூ எடுத்து தலைக்கு வச்சுக்க தானே. ஒரிஜினல் பூ தான். தொட்டி பகுது ஒரிஜினல். ஆமா அழகா இருக்குது. வளையல் ஆட்டிடு. சக்கா வைக்கும். ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து வினிஷா வீட்டுல இருந்து கிளம்பி நாங்க மேச்சேரிக்கு கிளம்பியாச்சு. வந்து வெள்ளிக்கிழமை வந்தோம், சனிக்கிழமை ஒரு நாள் இருந்தோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறோம்.
ரெண்டே நாள் தான், அவ்வளோதான். ஏன்னா அங்கே நம்ம எல்லாத்தையும் போட்ட வாக்கில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அதனால நம்ம இப்போ போயே தீரணும். ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சூப்பர். ஓகே வம்சா, இன்னைக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னாக்கா தேங்காய் சாதமும் மட்டன் வறுவலும் செஞ்சு கொடுத்துருக்கேன் சாப்பிட சொல்லி. அதனால சாப்பிட்டு எல்லாம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நைட்டு தான் அவங்க சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிடுங்க, ஓகேவா? ஓகே. இன்னைக்கெல்லாம் மதர்ஸ் டேங்கிறதுனால சொல்லி அதே இதுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறேன் அது இதுன்னு பண்ணி ஒரே அழுவாச்சி பண்ணி விட்டுருச்சுங்க. போங்கலாம் எங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. இவங்க அம்மாவுக்கு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. சரியா? சரி, ஓகே, பாய். கிளம்புறோம் நாங்க. இதுக்கப்புறம் நம்ம மேச்சேரியில சந்திக்கலாம், நம்ம தோட்டத்துல நம்ம சந்திக்கலாம். சுமதினால சென்னையில வந்து இருக்க முடியல. அந்த உட்காந்தா வீட்டு எல்லாத்தையும் எல்லா பொருளையும் எடுத்து மாத்தி வச்சாச்சு. சமையல் கட்டுல என் கிரைண்டர் இங்க இருக்கிற கிரைண்டர் தூக்கி அங்க வச்சாச்சு. எனக்கு அப்படியே அம்மா அப்படின்னு கத்திட்டு இருக்கு. என்னால இருக்க முடியல. எனக்கு நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு வந்து நான் தோட்டத்துக்கும் துறவத்துக்கும் 10,000 டைம் நடந்துட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு என்ன என்னமோ அப்படியே கையில கட்டி வச்சு என்ன உட்கார வைக்கிற, நீ எனக்கு பிடிக்கல, எல்லாம் வா வண்டி எடுக்க கிளம்பலாம், ஊர் சுத்தலாம் வா அப்படிங்கிறாங்க. ஆமா, அது வீட்டை பூட்டி சாத்தியே வச்சிருக்கோம். நான் வந்து வீடு திறந்தே தான் இருக்குது. இப்ப கதவை திறந்து வச்சுதான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். சாத்தியே வச்சுக்கிட்டு கப்புன்னு இருக்குது, அப்படியே உக்கரமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது, கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. எப்படாப்போ போயிட்டு நம்ம தோட்டத்துல போய் எல்லா மரத்தையும் பார்த்து பேசுவோமோன்னு இருக்குது எனக்கு. எனக்கு கீழே இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்களா, அக்கான்னு கூப்பிட்டு திலகா தான் கூப்பிடறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானு. அந்த மாதிரி சவுண்ட் தான் எனக்கு கேக்குது எனக்கு. காதுலதான் கேக்குறாங்க, கேட்க ஆரம்பிச்சு. சுமதிக்கு ஹாலுசினேஷன் எல்லாம் போகுது. இல்ல உண்மையுமே கீழே கூப்பிட்டது திலகம் வருது. எனக்குமே நானும் சாப்பிட்டு இருந்தோமா திடீர்னு எங்க திலகம் மாதிரியே இருக்குதுன்னு. அது மாதிரி நம்ம இடத்துக்கு நம்ம போய் செட்டில் ஆயிருந்தோங்க. அதுதான் நமக்கு. அதனால பாய். ஒரு நாள் 2 நாள் நாளுக்கு 4 ரூம் நல்லா இருக்கிறதுக்கு கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்குது. நமக்கு நல்லாதான் பாத்துக்கிட்டா நல்லாதான் இருக்குது. ஆனாலும் வந்து அங்க இருக்கிற அதே சமையல் சோறாக்குற வேலை இங்கேயும் தான் நான் செஞ்சேன். நான் ஏதாவது பண்ண சொன்னேன், உட்கார் ஜாலியா ஆர்டர் போட்டு தின்னுட்டு ஜாலியா எனக்கு 2 பேருக்கு சமைக்கவே எனக்கு தெரியாது. அரைக்குறையா தான் சமைச்சிட்டு இருக்கேன். அதனால 7-8 பேருக்கு நம்மனாலையும் கம்முன்னு இருக்க முடியாது இல்ல. அவன் செய்யறது, அவன் 4 பாத்திரம் கழுவுறது கூட என்னால பார்க்க முடியாது. சரி போ, அவன் விளக்குறாளே அப்படின்ட்டு நாம போய் விளக்குறதா இருக்குது. தப்பு நம்ம மேலேயும் தான் இருக்குது. இப்பவுமே என்னால வந்து அவளை செய்ய சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியவே மாட்டேங்குது. என்ன பண்றது? இப்ப செஞ்சு கொடுத்து சாப்பிடுறியா, நல்லா இருக்குதா அப்படிதான் கேட்க தோணுது. இதுதான் அம்மாவோடைய மனசு. நம்ம இருக்கிற வரைக்கும் தானேங்க. அதனால ஏதோ செஞ்சு கொடுப்போம். சரி, நம்ம போலாம், நம்ம ஊருக்கு வாங்க. எப்ப கிளம்பணுமோ அங்க அதே மாதிரி இங்கேயும் கிளம்புறோம். வினிஷாவோட வீட்டுக்காரரு ஆஃபீஸ் வேலையா 2 நாள் வெளியில் போயிட்டாரு. அதுக்காக தான் நாங்கள் போய் 2 நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ஒரு பொண்ணு வீட்டுக்கு அம்மா போனால் என்னென்ன செய்வாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இதே மாதிரியே பொண்ணு வீட்டில் போய் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எப்படிலாம் இருந்தேன் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.